அவன் தமிழியா இவா அவன் தமிழ்நாடு தக்காயத்தில் அக்காலியா ஹிந்தி என்னையா வளர்றீங்க ஒரு இழவும் புரியல அதே மாதிரி தான் எங்களுக்கும் தமிழ்நாட்டுல தமிழ் பிறந்தவன் தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசுறத விட்டுட்டு எதுக்காக ஹிந்தியில பேசணும்னு எனக்கு தெரிஞ்ச பிரெஞ்சில கேட்டேன் தமிழ்ல பேசுறாங்க. இப்ப எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அடுத்தது மக்கள் இறங்கி நாங்க எல்லாருமே போராட்டம் பண்ற லெவலுக்கு இட்டுன்னு வராதீங்களே. எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ஹிந்தி வேணாம். தமிழ்ல கல்வி தரம் நல்லா அருமையா போயின்னு இருக்குது எங்க தமிழ்நாட்டுல. ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லை. எங்க மொழியால எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு போது எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி? இன்னைக்கு தமிழ்நாடு தான் ஹிந்திக்காரங்களை வாழ வைக்குது. நாங்க ஹிந்திக்காரங்க கிட்ட போய் நிக்கல. ஆனா எங்க கிட்ட ஓட்டு வாங்கிட்டு நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியா இருக்குது. எங்க எம்பி பேசாம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம வஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது டோல்கேட்டை பிடிக்கணும். உங்களுக்கு டோல்கேட்ல நாங்க வரி கொடுக்க மாட்டோம், அதை நிப்பாட்டுவோம். அடுத்தது உங்களுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க அதை நிப்பாட்டுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே பண்ணாம நிப்பாட்டினா நீங்க அவ கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போடுறதுக்கு நாங்க அடிமையா? எங்களுக்கு சுயமான சிந்தனைகள் கிடையாதா? தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியா அதுக்கு ஒரு குணம் உண்டு. இந்தியை திணிக்க கூடாது, இந்தியை வரக்கூடாது என்று தமிழகத்திலே சம்பத் அவர்களும் ஈவிகே சம்பத் அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் நாடாளுமன்றத்திலே பேசிய பொழுது அதற்கு உத்தரவாதத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்தார்கள். மழையாலும் வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த மோடி எங்கே சென்றார்? மணிப்பூரிலே தீப்பற்றி எரிகிறது, பலாயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். இன்று வரை இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்கள் சென்று பார்க்கவில்லை. எங்களுடைய வரியை நீங்க எங்களுடைய என்ன எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரைமுறைக்குள்ள தாங்க சொல்லி தான் நாங்கள் கேட்டோம் தவிர நாங்கள் ஒன்றிய அரசு பிச்சை கேட்கல. ஹிந்தி படி, இங்கிலீஷ் படி, பிரெஞ்சு படி, அமெரிக்கா படி, எதையும் படி, ஆனால் திணிக்காத. இந்தி தாய்மொழியா வச்சிருக்க மாநிலத்திலேயே அவங்களால இந்திய ஒழுங்கா காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கும்போது நாங்க இந்தி மொழியே வேணாம், இருமொழி கொள்கையே போதும். மற்ற மாநிலத்துக்கோ மற்ற கண்ட்ரிக்கோ போனா 171 நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கிலத்தை நாங்க ஏத்துக்கிறோம். எங்க போனாலும் போயிடுச்சு. இன்டர்நேஷனல் நாங்க எங்க போனாலும் நாங்க போயிடுச்சு. ஏன்னா இங்கிலீஷ் தெரியும். இந்தியை கத்துக்கிட்டு உங்க பாரத பிரதமர் மாதிரி நாங்க புகழா வைக்கணுமா இல்ல சாண்ட்விச் போடணுமா பானிபூரி வைக்கணுமா? இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்.